ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழ்நாடு நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து மாதம் வரக்கூடிய 1200 பணம் வரும். சப்போஸ் நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1200 பணம் வராது. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும், அதுபோக யாராருக்கெல்லாம் இந்த பணம் வந்துட்டுருக்கு, ஸோ இனிமேல் யாராருக்கெல்லாம் வராது, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே ஸோ அவங்க லைஃப் சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி அவங்க எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட்டை எடுத்து அப்லோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதம் வரக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் 1200 வராது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நலவாரியம் அப்படிங்கிறது மொத்தம் 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த நலவாரியம் மொத்தம் 18க்கு மேற்பட்ட வகையான நலவாரியங்கள் இருக்குது. அதாவது கட்டுமான தொழிலாளர், உடல் உழைப்பு தொழிலாளர், அதுபோக பார்த்திங்கன்னா சலவை தொழிலாளர்கள், ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர் தொழிலாளர்கள் மற்றும் பழுதுபார்ப்போர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 18க்கு மேற்பட்ட நலவாரியங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே பார்த்திங்கன்னா 1200 அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது 2000 ரூபாயை உயர்த்தத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போது நலவாரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 60 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அனைவருக்குமே ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது கொரியரில் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க. சப்போஸ் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் சான்று, அதாவது ஒவ்வொரு வருடம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உயிருடன் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பென்ஷனாக இருந்தாலும் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ அதில் நம்ம லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை நம்ம ஆதார் கார்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸோ நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து, அதாவது வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய மாதங்களில் ஸோ அந்த பணம் அப்படின்னு நமக்கு வந்து சேரும். ஸோ அதே தான் ஆஸ் யூஷுவல் தமிழ்நாடு நலவாரியத்துலேயும் அப்படியே தான். யாரெல்லாம் பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை ஏப்ரல் முதல் வாரத்தில் அவங்க இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். சப்போஸ் லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலைன்னா பணம் வராது. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ஓய்வூதியம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் உங்களுக்கு ஆர்டர் காப்பியாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓய்வூதியம் வாங்குறீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஊரில் வசிக்கிறீங்க, ஸோ இந்த மாவட்டம் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆணை எண் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மாதந்தோறும் இந்த டேட்லேருந்து 1200 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸோ இந்த ஆணை அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறும் வங்கி கணக்கு அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதில் கீழே 3வது பாயிண்டில் சொல்லுவாங்க பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் அலுவலக வேலை நாட்களில் தாங்கள் ஆயுள் சான்றினை உரிய படிவத்தில் இவ்வலுவலகத்தில் அல்லது இணையதளம் tnu.www.tn.gov.in வழியாக அளிக்க வேண்டும். ஆயுள் சான்று அளிக்கப்படாத நேர்வில் தங்களுக்கு ஓய்வூதியம் முன்னறிவிப்பு இன்றி நிறுத்தி வைக்கப்படும். மே மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதத்திலிருந்தோ அந்த மாதத்திலிருந்து, சப்போஸ் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் கம்பல்சரி கொடுக்கணும். ஒவ்வொருத்தருமே ஏப்ரல் மாதத்தில் இந்த ஆயுள் சான்று அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா வருஷத்தில் ஒரே டைம் நம்ம ஆயுள் சான்று எடுத்தோம்னா போதும், ஏப்ரல் மாதம் மட்டும். சப்போஸ் ஏப்ரல் மாதம் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துலேருந்து பணமே வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணமே வராது. நீங்கள் எப்போ ஆயுள் சான்று கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் பணம் வரும். சப்போஸ் இது பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, தவறான தகவல்கள், ஆவணங்கள் மற்றும் உறுதியின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுவது பின்னர் கண்டறியப்பட்டால் தங்கள் மீதான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் வழங்கப்பட்ட ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு பெற்ற தொகையும் மீள வாரியத்தில் நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தவறான தகவல் ஏதாவது கொடுத்து நம்ம ஓய்வூதியம் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓய்வூதியதாரர்கள் முகவரி மற்றும் வங்கி கணக்கை மாற்றங்கள் செய்யும் பட்சத்தில் அதற்கான ஆவணங்களுடன் அலுவலகத்தில் தெரியப்படுத்த வேண்டும். சப்போஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு இது ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம டைரெக்டாக போயிட்டு அலுவலகத்தில் நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்லைனில் ஃபெசிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஓய்வூதியத்துக்கான ஆணை. ஓகேங்களா? அரசாணை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் 60 வருஷம் உங்களுக்கு ஆயிடுச்சு,
நீங்கள் பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசாணை கொடுத்துருவாங்க, ஒரு ஆணையை கொடுத்துருவாங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும், எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், என்ன எது எந்த டேட்லேருந்து பணம் வரும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். ஸோ எல்லாருமே ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் முதல் வாரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும். கம்பல்சரி ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சான்றுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களை லைவாக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கேப்சர் எடுக்கணும். நீங்கள் நின்றுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கையில் உங்களோட ஆதார் கார்டை ஹோல்டு பண்ணணும். அதாவது ஆதார் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். ஸோ அப்படியே லைவ் கேப்சர் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிருடன் இருக்கீங்க அந்த ஆதார் கார்டை வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் பார்த்திங்கன்னா இந்த லைவ் சர்டிஃபிகேட், அதாவது வருஷம் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒருவேளை அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வருஷம் அந்த ஆயில் சான்று அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆன்லைன் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான வெப்சைட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம். இதில் பார்த்திங்கன்னா முகப்பு பக்கம் இருக்கும். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே முகப்புலேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓய்வூதிய ஆணை அப்படின்னு இருக்கும். பென்ஷன் ஆர்டர் நம்ம சொன்னால் பார்த்திங்களா, அந்த பென்ஷன் ஆர்டரை நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஓய்வூதிய ஆணை, உங்களோட விண்ணப்ப எண் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காப்பி, ஆர்டர் காப்பி வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதை பற்றியான எந்த ஒரு நாலேஜுமே தெரியல அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், அதேமாதிரி ஸ்க்ரீன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கான ஆயில் சான்று அப்படின்னு இருக்கும், பென்ஷன் லைவ் சர்டிஃபிகேட். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட நலவாரிய நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டையும் வச்சு அடுத்து ஓடிபி வரும். ஓடிபிக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராசஸ் பண்ணோம்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருடம் இந்த லைவ் சர்டிஃபிகேட் எடுத்தோம்னா தான் அந்த வருடத்திற்கு உண்டான அமௌண்ட் மாதம் 1200 அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நலவாரியம் சம்மந்தமான, அதாவது புதிதாக நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் சரி, ஸோ நான் நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஸோ ஒரு கட்டட வேலைக்கு போயிட்டுருக்கேன், செங்கல் சூளைக்கு போயிட்டுருக்கேன், ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நான் ப்ளம்பராக இருக்கேன், வெல்டராக இருக்கேன், ஸோ எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நான் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கேன், நான் ஒரு முடி திருத்தவராக இருக்கேன், நான் ஒரு சலவை தொழில் செய்கிறேன், நான் வீட்டில் இருந்து தையல் தைக்கிறேன் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது நலவாரியத்தில் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வாரியத்தில் ஒரு மெம்பராக இணைஞ்சு வச்சுட்டிங்கனாலே ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு நிறையா விதமான உதவித்தொகைகள் வரும். அதாவது உங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆகுது, உங்கள் குழந்தைக்கு ஏதாவது கல்யாணம் ஆகுது, உங்கள் பையன் மகளுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து 18,000 கொடுக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கொடுக்குறாங்க. அதுபோக மகப்பேருக்கு 18,000 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 6th குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா 6வதுலேருந்து 9வது வரைக்கும் 1000 கொடுக்குறாங்க. 10வதுல 3000 கொடுக்குறாங்க. மகள்கள்னால் படிச்சுட்டு இருக்கிறப்ப 1000 கொடுக்குறாங்க, பாஸ் ஆனதுக்கப்புறம் 3000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு, பட்டமேற்படிப்பு எல்லாத்துக்குமே அவங்க வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை நான் ஏதாவது தொழிற்சங்கத்தில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேலையின் பழு காரணமாக ஏதாவது இறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கட்டுமான தொழிலில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நலவாரியத்தில் கொடுக்குறாங்க. 60 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் பென்ஷனும் மாதம் 1200 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நலவாரியத்தில் ரினியூவல் பண்ணோம் அப்படின்னாலும் நாங்களே ரினியூவல் பண்ணி கொடுக்குறோம். நலவாரியத்தில் கிளைம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நலவாரியத்தில் ஏதாவது கரெக்ஷன் அப்படின்னாலும் உடனடியாக நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான சேவைகளும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாமே சர்வீஸ் அடிப்படையில் மற்றும் சார்ஜஸின் அடிப்படையில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.